ஏற்பட்ட நிலச்சரிவு மிகுந்த வலியையும் வேதனையையும் அளிக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சார்ந்து தன்னுடைய இரங்கலை அவர் பதிவு செய்திருக்கிறார். கேரளாவிற்கு தேவையான உதவிகளை செய்ய தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்ற அந்த உத்தரவாதத்தையும் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? தமிழ்நாடு தரப்பில் உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறது என்றால் என்ன விதமான உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கேரள மாநிலம் வயநாட்டில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களுடைய எண்ணிக்கை 24ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் நிலச்சரிவில் சுமார் 100 பேர் வரை சிக்கியிருக்கலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில வயநாடு மாவட்டம் மேப்பாடி அருகே இந்த பயங்கரமான நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதுல மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல மிக முக்கியமான ஒரு பதிவு ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தமிழக அரசு உதவ தயார் என அவர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு மற்றும் அதன் விளைவாக உயிர்கள் பறிப்போனது என்பது மிகவும் வேதனை அடைந்திருப்பதாகவும் தன்னுடைய இரங்கலையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் இதில் பலர் சிக்கியிருப்பதை கூறப்படக்கூடிய நிலையில முழு வீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் என தான் நம்புவதாகவும், இருப்பினும் இந்த நெருக்கடியான நேரத்தில் கேரள மாநில அரசிற்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்ய தயார் எனவும், மிக குறிப்பாக இந்த நேரத்தில் மேன்பவர் அதிகமாக தேவைப்படும் பட்சத்துல தமிழக அரசு அதை கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலச்சரிவு என்பது வயநாட்டில் மீண்டும் ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் ஒரு 100-150 பேர் வரை இந்த இடர்பாடுகளில் சிக்கியிருக்கலாம் என தெரியக்கூடிய நிலையில அங்கு மனித ஆற்றலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையில உதவிகள் தேவையானவும் தமிழ்நாடு அரசு செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்பு கொள்ள இருக்கிறார். இதே கருத்தையும் அவர் தன்னுடைய முதலமைச்சர்கிட்டையும் கேரள முதலமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். தமிழக அரசு அனைத்து வகையிலையும் இந்த நெருக்கடியான நேரத்துல தன்னுடைய உதவியை செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட இருக்கிறார். அதை தான் எக்ஸ் வலைப்பக்கத்திலும் குறிப்பிட்டிருக்கிறார். அபிநயா, கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவின் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது சார்ந்த முதலமைச்சருடைய இரங்கல் சார்ந்த விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தற்போது வரைக்கும் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக 43 என்று இருக்கிறது. இங்கு சிக்கியிருக்கக்கூடிய குடும்பங்களே 400 குடும்பங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் இந்த சிக்கியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 1500க்கும் மேற்பட்டதாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மலை முகடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய நிலைமை என்ன என்பது குறித்த எந்த விதமான தகவலும் இல்லாமல் இருக்கிறது. இதில் இன்னமும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இதில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த முடியாத ஒரு சூழல் தான் அந்த பகுதியில் இருக்கிறது. மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடையவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது என்பதும், இதற்கு பிறகும் அங்கு கனமழை என்பது அதிகமாக இருக்கும் என்ற வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையும் கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. வயநாடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை அதிகமாக இருக்க வான்வழியில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதும் சிக்கலுக்கு உள்ளாகும். தற்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அங்கு வான்வழியில் ஒரு மீட்பு பணியை செய்வதுதான் ஒரு விரைவாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை சென்றடைவதற்கான ஒரே வழியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மழை இருந்ததன் காரணமாக மீட்பு பணிக்கு வந்த 2 ஹெலிகாப்டர்கள் மீண்டும் கோழிக்கோட்டுக்கே திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் இன்னமும் அந்த மழை தொடரும் என்ற இந்த எச்சரிக்கை என்பது மீட்பு பணியை மேலும் தாமதப்படுத்துமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் 43 என்ற அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் செய்தியாளர்கள் செல்லக்கூடிய அந்த இடங்களிலுமே கூட உடல்கள் கண்டெடுக்கப்படுவதை அவர்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. முதலில் மலை உச்சியிலிருந்து அந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கீழே அங்கு பாறைகளும் வெள்ள நீரும் மண்ணும் சேர்ந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை முற்றிலுமாக புதையுண்ட செய்திருக்கிறது. இந்த நிலையில் மேலே இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கீழ்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் சார்ந்த விவரங்கள் தான் ஓரளவுக்கு தற்போதைக்கு தெரிய வந்திருக்கின்றன. ஆற்றினுடைய பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. பள்ளிகள் முழுமையாக அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த இடிபாடுகளுக்குள்
சிக்கியிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும் என்பதை கணிப்பதற்கே சில மணி நேரங்கள் ஆகலாம் என்று இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கு சிக்கியிருக்கக்கூடியவர்களுக்கான உணவு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வானிலை சூழல் என்பது மீட்பு பணிகளை ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்ததாக மாற்றியிருக்கிறது என்ற விவரங்களை அங்கிருந்து நமக்கு தரக்கூடிய செய்திகள் மூலமாக சொல்கிறார்கள். இது குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு அங்கு கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் பேசியிருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். What is the latest updates as far as the landslide in Wayanad is concerned? See, landslides occurred early in the morning around 3 a.m. and Honorable Chief Minister has given instructions and he is overseeing the situation, and state control room is opened in the police headquarters. It's opened, and also in health department we do have state control rooms. Revenue Minister, PWD Minister, and also Minister in charge of the Wayanad district SC department, he is also joining. He will be reaching there soon, and Minister A.K. Shashindran has already reached there. What is the total death toll at this moment? That's exactly because I am talking about the number of injured people and the dead bodies in the hospitals. So the other thing that the district administration will be. So as of now, the bodies is 24. Yes, in the hospitals. Yes. Yes. And what is the situation of the NDRF teams there? The rescue? NDRF team is there, and also other NDRF teams from other districts will also be joining them soon. So the access is a major issue that we are facing at the moment. The access to this main area is Yes, that's a real challenge, and we are trying to establish it temporarily. And how many more are feared trapped under these? Hundreds are trapped, and so that the exact numbers, the district administration I think has already revealed the numbers, but hundreds are trapped there. கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அளித்த பேட்டியில், நெட்வொர்க் 18க்கு அளித்த அந்த பேட்டியில் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை சென்றடைவதில் சவால்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய தொய்வாக அமைந்திருக்கிறது என்றும், இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த உடல்களுடைய எண்ணிக்கை என்பதுதான் 24, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த உடல்கள் அல்லது உயிரிழப்புகள் சார்ந்த எண்ணிக்கை சார்ந்த விவரங்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திடம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். NDRF வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்றடைந்திருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களும் விரைவில் அங்கு சென்றடைவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்று அங்கு வயநாட்டில் ஏற்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு என்பது ஒரு துயர நிகழ்வாக தேசிய அளவில் மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் மத்திய கேரள மாநில அரசுகள் ஈடுபட்டிருக்கின்றன. தொடர்ந்து இது சார்ந்த செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.